வணக்கம். நான் உங்களோட ஃபிசிக்ஸ் டீச்சர். 8ஆம் வகுப்பு இயற்பியல் பாடப்பகுதியில் வெப்பம் பாடம் பார்த்துட்ருக்கோம். பாடப்பகுதி முடிச்சாச்சு. அதன் தொடர்ச்சியாக மதிப்பீட்டில் இருக்கக்கூடிய 1 மதிப்பெண் வினாக்கள், 2 மதிப்பெண் வினாக்கள், 5 மதிப்பெண் வினாக்கள் பார்த்தாச்சு. அதன் தொடர்ச்சியாக இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு பாடப்பகுதிக்கு போகலாமா? உயர் சிந்தனை வினாக்கள். முதல் கேள்வி பாருங்க. குளிர் காலங்களில் ஏரிகளின் மேற்பரப்பு உறைந்திருந்தாலும் அதன் கீழ்ப்பகுதி உறையாமல் இருப்பது ஏன்? நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏரிங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்கிற பரப்பு அப்படியே உறைந்திருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அடியில் பார்த்தோம்னா தண்ணியாக இருக்கும் இல்லையா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, கவனிங்க. குளிர் காலங்களில் ஏரிகளின் மேற்பரப்பு குளிர்ந்த வளிமண்டலத்துடன் தொடர்பில் இருப்பதால் உறைந்திருக்கிறது. அப்போ ஏரியோட மேற்பரப்பு பார்த்தோம் அப்படின்னா குளிர்ந்த வளிமண்டலத்தோட நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதனால தான் மேலே அந்த லேயர் பார்த்தோம் அப்படின்னா உறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, எனவே மேற்பரப்பில் பனிப்படலம் உருவாகிறது. அப்போ மேலே என்ன ஆகும் அப்படின்னாக்க ஒரு பனிப்படலம் மாதிரி உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. சரியா, இந்த பனிப்படலம் நீரை விட குறைந்த அடர்த்தி கொண்டதால் நீரில் மூழ்காது. சரியா, அப்போ நீரை விட குறைந்த அடர்த்தி இருக்கிறதுனால தான் அது என்ன பண்ணுறதில்ல, நீரில் மூழ்கிறது இல்லை. ஓகேவா, எனவே இந்த பனிப்படலம் காப்பான்கள் போல செயல்பட்டு கீழ்ப்பரப்பில் உள்ள நீரை திரவ நிலையிலேயே வைத்திருக்கிறது. சரியா, அப்போ அந்த பனிப்படலம் என்ன ஆகுது அப்படின்னாக்க திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறாமல் அதை காக்குது. சரியா, அதனால தான் அப்படியே ஒரு பனிப்படலம் மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா, எனவே ஏரிகளின் கீழ்ப்பகுதி உறையாமல் இருக்கிறது. இப்போ தெரியுதா, ஏன் ஏரிகளோட கீழ்ப்பகுதி உறையாமல் இருக்குது, மேல் பகுதி மட்டும் ஏன் உறைந்திருக்குதுன்றது நமக்கு காரணம் தெரிஞ்சிச்சிங்களா? பதில் வாட்டி படிச்சுக்கலாம். குளிர் காலங்களில் ஏரிகளின் மேற்பரப்பு குளிர்ந்த வளிமண்டலத்துடன் தொடர்பில் இருப்பதால் உறைந்திருக்கிறது. எனவே மேற்பரப்பில் பனிப்படலம் உருவாகிறது. அடுத்த பாயிண்ட் பாருங்க. இந்த பனிப்படலம் நீரை விட குறைந்த அடர்த்தி கொண்டதால் நீரில் மூழ்காது. எனவே இந்த பனிப்படலம் காப்பான்கள் போல செயல்பட்டு கீழ்ப்பரப்பில் உள்ள நீரை திரவ நிலையிலேயே வைத்திருக்கிறது. எனவே ஏரிகளின் கீழ்ப்பகுதி உறையாமல் இருக்கிறது. சரியா, ரெண்டாவது கேள்வி பாருங்க. வெப்பம் கடத்துதல் பற்றி கீழ்காணும் கூற்றுகளுள் எது சரி? உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வெப்பம் கடத்துதல் பற்றிய தகவல்களிலிருந்து நாம் எந்த கூட்டு சரியானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இல்லையா? அந்த 4 ஆப்ஷனும் கவனிங்க. எஃகு, மரம், நீர் இல்லையா? அடுத்து பாருங்க, நீரை விட எஃகு அதிகமான வெப்பத்தை கடத்துதா, இல்லை மரத்தை விட நீர் அதிகமாக கடத்துதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, நீர், எஃகு, மரம். அடுத்தது நீர், மரம், எஃகு. ஓகேவா, இதில் விடை பார்த்தோம் அப்படின்னா நீர், எஃகு, மரம். ஓகேவா, இது எப்படின்னு பார்த்தோம்னா மரத்தை விட எஃகு பார்த்தோம்னா அதிக வெப்பத்தை கடத்துது அப்படின்னு அர்த்தம். எஃகை விட நீரானது அதிக வெப்பத்தை கடத்துதுன்னு அர்த்தம். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது தான் விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க. திடப்பொருளை விட திரவம் மிக விரைவாக வெப்பத்தை கடத்தும் இல்லையா? எப்பயுமே திடப்பொருளை விட திரவப்பொருள் மிக அதிகமாக வெப்பத்தை கடத்தும் இல்லையா? எனவே நீர் எஃகை விட வேகமாக வெப்பமடையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம், நீர் எஃகை விட வேகமாக வெப்பத்தை கடத்தும் சொல்லலாமா? அதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க. மரம் ஒரு வெப்ப அறுதிர் கடத்தி ஆகும். சரியா, மரம் பார்த்தோம்னா வெப்பத்தை கடத்தாது. எஃகு ஒரு வெப்ப நற்கடத்தி. எஃகு பார்த்தோம்னா நல்ல வெப்பத்தை கடத்தும் இல்லையா? எனவே எஃகு மரத்தை விட அதிகமான வெப்பத்தை கடத்தும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, இப்போ நம்ம சொன்ன பதிலானது கரெக்டான விளக்கத்துக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, இன்னொரு டைம் பதிலை படிச்சுக்கலாமா? திடப்பொருளை விட திரவம் மிக விரைவாக வெப்பத்தை கடத்தும். எனவே நீர் எஃகை விட வேகமாக வெப்பத்தை கடத்தும். மரம் ஒரு வெப்ப அறுதிர் கடத்தி ஆகும். எஃகு ஒரு வெப்ப நற்கடத்தி ஆகும். எனவே எஃகு மரத்தை விட அதிகமான வெப்பத்தை கடத்தும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அடுத்து பாருங்க, கணக்கீடு பாருங்க.
ஒரு இரும்பு பந்தின் வெப்பநிலையை 20 டிகிரி செல்சியஸ் உயர்த்த 1000 ஜூல் ஆற்றல் தேவைப்படுகிறது. அப்பந்தின் வெப்ப ஏற்புத்திறனை கணக்கிடுக அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வெப்ப ஏற்புத்திறன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பொருளுக்கு கொடுக்கக்கூடிய வெப்ப ஆற்றலானது 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படக்கூடிய அளவு தான் நம்ம என்ன சொன்னோம், வெப்ப ஏற்புத்திறன் சொன்னோம் இல்லையா? இங்கே கொடுத்துருக்கதை வச்சு நம்ம எழுதலாம், தீர்வு எழுதலாம். வெப்ப ஆற்றல் Q = 1000 ஜூல் இல்லையா? நம்ம உயர்த்த கொடுக்கக்கூடிய வெப்ப ஆற்றல் எவ்வளவு? 1000 ஜூல். அடுத்து பாருங்க, வெப்பநிலையினுடைய உயர்வு டெல்டின்னு சொல்கிறோம், = 20 டிகிரி செல்சியஸ். எவ்வளோ உயர்த்த போகிறோம்? 20 டிகிரி செல்சியஸ். சரியா? இது உங்களுக்கு 20K ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, இங்கே வெப்ப ஏற்புத்திறன் C = என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? வெப்ப ஏற்புத்திறன் C' = என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், C' = Q/ΔT. Q/ΔT. அப்போ நம்ம எழுதலாமா? C' = 1000/20 = 50 Joule/Kelvin அப்படின்னு சொல்லலாமா? 1000/20 இல்லையா? நம்ம சுருக்கணும் அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு எவ்வளவு? 50 இல்லையா? 50 Joule/Kelvin. அப்போ வெப்ப ஏற்புத்திறன் C' = 50 Joule/Kelvin⁻⁻1. ஓகேவா? இந்த கணக்கு ஈஸியாக இருக்கா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 100 கிலோகிராம் எடையுள்ள பாத்திரத்தின் வெப்ப ஏற்புத்திறன் 8000 Joule/Kelvin. அதன் தன்வெப்ப ஏற்புத்திறனை கணக்கிடுக அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ தன்வெப்ப ஏற்புத்திறனா என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? நிறை M வந்து பார்த்தோம்னா எவ்வளோ இருக்குது? 100 கிலோகிராம். அப்போ வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளோன்னு பார்த்தோம்னா C' = 8000, அதாவது 8000 Joule/Kelvin. ஓகேவா? தன்வெப்ப ஏற்புத்திறன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். தன்வெப்ப ஏற்புத்திறனுக்கு வாய்ப்பாடு தெரியும். C = Q/m×ΔT. C = Q/m×ΔT. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், வெப்ப ஏற்புத்திறனோட வாய்ப்பாடு தெரியும். C' = Q/ΔTன்னு தெரியும் இல்லையா? அப்போ தன்வெப்ப ஏற்புத்திறன் = C'/m = என்ன எழுதலாம்? C' எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? 8000 இல்லையா? 8000 Joule/Kelvin/100 kg. சரியா? இப்போ நம்ம சுருக்கணும் அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு எவ்வளோ இருக்குது? 80 இல்லையா? அப்போ தன்வெப்ப ஏற்புத்திறன் C = 80 Joule/Kelvin⁻⁻1 kg/-1. ஓகேவா? இது ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? ஸோ கொடுத்துருக்கூடிய கேள்வியிலேருந்து தான் நம்ம பதில் எழுத போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிடணும், ஃபார்முலா போடணும், சப்ஸ்டியூட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஈஸியாக இருக்கா? இந்த 2 கணக்கையும் திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். உயர் சிந்தனை வினாக்களில் திரும்ப திரும்ப படித்து எழுதி பாருங்கள். இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய 1 மதிப்பெண் வினாக்கள், 2 மதிப்பெண் வினாக்கள், 5 மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே கவனமாக படித்து எழுதி பார்த்தீங்கன்னா உங்களால் நல்ல மதிப்பெண் வாங்க முடியும். ஓகேவா? அடுத்த பாடப்பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.